Hello everyone, welcome back to my channel. என் பேர் அமுதம். So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல green smoky eye look பார்க்க போறோம். இது guest makeup லுக்காவும் இருக்க போகுது. and flawless base-ஆ இருக்க போகுது. நல்லா மிடுக்குன்ற ஒரு base-ஆவும் இருக்க போகுது. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தான் எனக்கு first time வரீங்கன்னா கீழ subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல bell icon-ஐயும் மறக்காம click பண்ணிக்கோங்க. அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So before the makeup, என்னோட ஸ்கின் இப்படி தான் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் பண்ண போறேன்றனால இன்சைட்ல இருந்து நான் 3-in-1 மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துக்க போறேன். இது பிரைமராகவே எனக்கு ஒர்க் ஆக போகுது. என் ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ கொஞ்சமா இந்த மாதிரி கையில எடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ரொம்ப ஹெவியா நான் எதுவுமே போட போறது கிடையாது. ஜஸ்ட் கெஸ்ட் மேக்கப்னால நான் சிம்பிளா தான் போட போறேன். அவ்வளவுதான், நான் பிரைமர் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீல் பண்ண போறேன். கன்சீலுக்கு நான் ஃபாரெவர்ல இருந்து இந்த ஆரஞ்சு ஷேட் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்க போறேன். ரொம்ப மினிமலா தான் இதையும் நான் பண்ண போறேன். ரொம்ப ஹெவியா பண்ண போறது கிடையாது. ஸோ என்னோட கையிலையும் நான் எடுத்து பண்ணிக்க போறேன். இது எங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் நான் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்றேன். எனக்கு வாயை சுத்தி இருக்கும். நான் அப்படியே கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் எங்கெல்லாம் வந்து பிளாக் மார்க்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் மோல்ஸ் இருக்கும் நான் அங்கெல்லாம் வச்சு கன்சீல் பண்ணிட்டு கையிலேயே பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கே தெரியும் இப்போ நான் கன்சீல் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்க்ரீனாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோ பண்ண போறேன். ஐப்ரோக்கு ஸ்விஸ்பீட்ல இருந்து இந்த லிக்விட் ஐலைனர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பவுடர் இருக்கு. நான் பவுடரை வச்சு ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். பிளாக் கலர் தான் நான் அப்ளை பண்ண போறேன். நான் ஐப்ரோ ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஐப்ரோக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நான் என்ன டிஃபைன் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பூலி இதை வச்சு நம்ம கோம் பண்ணி விட்டுருங்க. கோம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கு. நான் இதே மாதிரி இந்த பக்கமும் ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன் ஆஃப்லைன்ல. ஐப்ரோ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஐஷேடோ போட்டுலாம். ஐஷேடோ போட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் நான் போடுவேன் எப்பவுமே. ஃபாரெவர்ல இருந்து கன்சீலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். கன்சீலர் ப்ரஷ்ல இருந்து கொஞ்சமா கன்சீலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். லைட்டாவே நான் வந்து போட்டுக்கிறேன். ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐஷேடோ போட்டுலாம். ஐஷேடோக்கு நான் வந்து ரெசல்யூஷன் பேலட்ல இருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஐஷேடோக்கு வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஐஷேடோ வந்து எடுத்துக்கிறேன் ப்ரௌன் கலர். எப்பவுமே நீங்க வந்து ப்ரௌன் ஷேட் போட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒரிஜினல் கலர்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பா தெரியும். அதுக்கு தான் ப்ரௌன் கலர் ஷேட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த கிரீன் கலர் ஷேட் எடுத்து என்னோட ஐ ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இந்த கிரீன் கலர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்க போறேன். எப்பவுமே அவுட்டர் கார்னர் இருந்து இன்னர் கார்னருக்கு போங்க. கிரீன் கலர் ஷேட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த சென்டர் பார்ட் இல்லையா இங்கே மட்டும் நான் கன்சீல் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து சிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ண போறேன். சென்டர் பார்ட்ல என்ன பண்றேன்னா இந்த ஷேட் இருக்குல்ல இந்த சிம்மர் ஷேட் ஆரஞ்சு கலர் இதை எடுத்து அந்த சென்டர் பார்ட்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன் கையிலேயே தான்.
அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அப்போ தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சேம் நம்ம கிரீன் கலர் ஷேட் அடிச்சோம் இல்லையா, அதே எடுத்து நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணி விடணும். அப்போதான் நமக்கு அது ரெண்டும் மர்ச் ஆன மாதிரி தெரியும், இல்லை தனித்தனியாக தெரியும். ஐஷேடோ வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த கெஸ்ட் மேக்கப் லுக்குனால நான் என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் ஃபிளாலஸா வரணும் இல்லையா பேஸ், அதுக்காக நான் கீரோ வந்து இந்த ஃபவுண்டேஷனும் பிளஸ் இந்த சிம்மரையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஃபவுண்டேஷனா யூஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அதிகமாக எடுத்துறேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் அப்ளை பண்ணிக்க போறேன் என்னோட ஃபேஸ்ல. இப்போ நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு க்ளோ கொடுக்குது. நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து இதுல க்ளோ தெரியும். ஃபவுண்டேஷன் வந்து போட்டு முடிச்சாச்சு. லிப்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கறனால நான் வந்து லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். லிப் பாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். அதுக்கு நைக்கால இருந்து ஒயிட் லூஸ் பவுடர் வந்து வாங்கியிருக்கேன், அதை வச்சுதான் நான் வந்து செட் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்கு கீழே அப்படியே டஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஃபிளாலஸ் வந்து என்னோட ஸ்கின்ல வந்து நல்லாவே தெரியுது. அதை டேரக்டா பிளஷும் ஹைலைட்டிங் மட்டும் பண்ணிட்டு முடிச்சுக்க போறேன். பிளஷ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹைலைட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஹைலைட்டிங் என்ன பண்றேன், நைக்கால இருந்து இந்த ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன், இதுல இருந்து நான் வந்து ஹைலைட்டிங் வந்து எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் காஜல் போட்டுக்கிறேன். காஜலுக்கு நான் மாமா இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் காஜல் தான், இது நல்லாவே ஒர்க் ஆகுது, சூப்பரா இருக்கு. ஐலைனருக்கு டேசல்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் ஐலைனர். ஸ்டைலர் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் மஸ்காரா. மஸ்காருக்கு மாமா இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன், அந்த மஸ்காரா தான் யூஸ் பண்றேன். இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ லாஸ்டா லிப்ஸ்டிக் நான் என்ன பண்றேன்னா, மாமா இடத்துல இருந்து கேண்டி ஃபிளாஸ் 03 ஷேடு வந்து எடுத்து என்னோட லிப்ஸ்ல ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ஃபைனலி என்னோட மேக்கப் லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு அந்த அவுட்லுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.